அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ தனி வட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100ன்னு தெரியுங்களா? அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Pனா அசலுங்களா? என்னன்றது எவ்வளோ வருஷம் எவ்வளோ காலன்ற, Rன்றது எவ்வளோ வட்டி விகிதம். சரிங்களா? இப்போ P எவ்வளோ 25,000 கொடுத்துருக்காங்களா? N பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க. அப்போ 6 8 /100ங்களா? 2 0 கேன்சலுங்களா? மீதி நமக்கு என்ன இருக்குது? 250 × 3 × 8ன்னு இருக்குங்களா? இப்போ 250 × 3 பார்த்தீங்கன்னா 0 3 15, மீதி 1 2 3 6 7ங்களா? 750 × 8 பண்ணணுங்களா? 0 8 40, மீதி 4 49 56 60ங்களா? அப்போ மொத்தமாக நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி ரூபாய் 6,000. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வட்டியில தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்பவுமே பார்த்த வரைக்கும் நம்ம தனி வட்டியா அது கூட்டு வட்டியான்றதை முதல்ல கவனிச்சிக்கணும். கவனிச்சுக்கிட்டு இல்லை அதில் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை, தனி வட்டினும் சொல்லலை கூட்டு வட்டினும் சொல்லலை அப்படின்னா அதை நம்ம தனி வட்டின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600ன்றது 6% வட்டி விகிதத்தில் ரூபாய் 6,720 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது என்னது? நமக்கு P அசல். சரிங்களா? 5,600ன்றது நமக்கு அசல். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 6%. ஓகேங்களா? அவங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை வந்து ஏங்களா? அப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ஆண்டுகள், அப்போ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தான் தெரியும். SI = PNR/100ங்களா? இப்போ அவங்க என்ன தான் கேட்குறாங்க? R கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ SI என்னன்னு தெரியணும். அதாவது வட்டி வட்டி தொகை மட்டும் எவ்வளோன்னு தெரியணும். அவங்க அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வட்டி தொகை வேணும்னா, இன்ட்ரெஸ்ட் வேணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணுங்களா? கழிச்சா நமக்கு வட்டி தொகை கிடைக்கும். மொத்த தொகை எவ்வளோ? 6,720ங்களா? இதில் எவ்வளோ கழிக்கணும்? அசல் 5,600 கழிச்சுனா நமக்கு வந்து வட்டி தொகை கிடைக்குங்களா? 1 1. அப்போ இதுதான் வந்து வட்டி. எவ்வளோ? 1,120 = அசல் எவ்வளோ? 5,600 × என்ன தான் நமக்கு கேட்குறாங்க. 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6% கொடுத்துருக்காங்க. அப்போ /100. 2 0 2 0ங்களா? 1 6 6 2 1 6 6 தான் வரும். 4 5 முறை இருக்குங்களா? அப்போது 8 6 48, மீதி ஒரு 4 இருக்குங்களா? அப்போ வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 56ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸுங்களா? 20. இப்போ 6ஆல் பண்ணோன்னா இது 3 முறை, இது 10 முறைங்களா? அப்போ நமக்கு என்ன நின்று இருக்கு? N = N × 3. இந்த பக்கமும் இந்த பக்கம் நமக்கு 10 இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு N தான் வேணும். அப்போ 10/3ன்னு எழுதலாங்களா? இப்போ ஆன்சர் வந்து 10/3 இல்லை, இது இன்னமும் சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ 10 3ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வருங்களா? மீதி ரிமைண்டர் 1 வரும். அப்போ 1/3. அப்போ 3 1/3 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரவிந்த்ன்றவர் ஆகாஷ் கிட்ட இருந்து 8,000 ரூபாய் கடன் வாங்குறாராம். எவ்வளோ வட்டி பார்த்தீங்கன்னா 7%. எப்பயும் நம்ம கடன் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட வட்டி, 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டின்னு சொல்லி தான் வாங்குவோம். இப்போ 8,000 ரூபாய்க்கு அவர் எவ்வளோ வட்டி கொடுக்குறாரு? 7 ரூபா வட்டிக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டா இப்போ அரவிந்த்ன்றவர் என்ன பண்ணுறாரு? 2 வருஷம் கழிச்சு மொத்தமாக செட்டில் பண்ணுறாரா? வட்டி ப்ளஸ் மொத்த தொகையும் செட்டில் பண்ணுறாரா? அப்போ அது எவ்வளோன்னு நம்மளை கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? P கொடுத்துட்டாங்களா? அசல் தொகை கொடுத்துட்டாங்களா? 8,000. அடுத்து R கொடுத்துட்டு இருக்காங்க 7% சொல்லிட்டு. என்னமே அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 2 வருஷத்துல அவர் செட்டில் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ N வந்து 2. நம்மள என்ன கேட்குறாங்க? SI தனி வட்டி தொகையும் கேட்குறாங்க, ஏவும் கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல SI கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100ங்களா? P எவ்வளோ? 8,000. N எவ்வளோ? 2. R பார்த்தீங்கன்னா 7ங்களா? 100ங்களா? இப்போ 2 0 2 0 கேன்சலுங்களா? மீதி எதுவும் பண்ண முடியாது. 8 2 16 × 7ங்களா? இதை பேருக்குன்னா 0 6 36 42, மீதி ஒரு 4
ஒரு 7 10 11. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1120 ரூபாய். பார்த்தீங்கன்னா அதே நமக்கு ஆன்சர் இது ஒன்று தான் இருக்கு. இருந்தாலும் மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு தெரியும் i is equal to a minus pங்களா. இப்போ நமக்கு a வேணும்னா i plus pங்களா. அதாவது வட்டியும் அசலையும் கூட்டினா நமக்கு மொத்த தொகை கிடைக்குங்களா. வட்டி எவ்வளோ? 1120 ரூபாய். அசல் தொகை பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்ங்களா. இப்போ ரெண்டையும் கூட்டினா 9120 ரூபாய் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாஷா அப்படின்றவர் வங்கியில 8500 ரூபாய் கடனா வாங்குறாராம். ஓகேங்களா? எவ்வளோ வட்டி விதன்னு பார்த்தா அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா எத்தனை வருஷம்? 3 வருஷம் கழிச்சு அவர் 11,050 ரூபாய் செலுத்தி அவரோட மொத்த கடனையும் அடைச்சிடுறாராம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு? அசல் எவ்வளோ? 8500 ரூபாய். ஓகேங்களா? மொத்த தொகை ஏன்றது எவ்வளோ? 1150 ரூபாய்ங்களா. வட்டி விகிதம் தெரியாது, அதுதான் நம்மளை கேட்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அவர் மொத்த தொகையை கட்டியிருக்காருன்னா அதுதான் நமக்கு வந்து என்ன 3 வருஷம் கழிச்சிங்களா. இப்போ இதுல இருந்து நம்ம வட்டி தொகையை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இது ரெண்டையும் கழிச்சுன்னா நமக்கு வட்டி தொகை கிடைச்சிரும். அதை நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு எண்ணும் கிடைச்சிரும் வட்டி தொகை. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 1500 2500. அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எவ்வளோ? 2550 ரூபீஸ் வருமா. அசல் எவ்வளோ? 8500. எண் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ங்களா. 6 தான் அவங்க நம்மளை கேட்குறாங்க. 100ங்களா. 2 0 2 0 கேன்சலுங்களா. 1 3 3 8 3 24 5 3 5 850ங்களா. இப்போ ஒரு 85 85 10 85 850ங்களா. அப்போ R is equal to 10%. சரிங்களா? R is equal to 10%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை பார்த்தீங்கன்னா 16,500லேருந்து 22,935 மாறி இருக்கா. அப்படின்னா நம்மள என்ன கேட்குறாங்க? எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்க எண் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எண் என்னன்னு கேட்குறாங்க. ஆறுன்றது கொடுத்துட்டாங்க 13%. பி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 16,500ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 22,935 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன தான் நம்ம என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எப்போ போல மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சுன்னா நமக்கு வட்டி கிடைச்சிடுங்களா. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100ங்களா. கொஷினில் அவங்க கூட்டு வட்டி தனி வட்டின்னு எதுவுமே சொல்லலைன்னா நம்ம தனி வட்டின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3500 5500 6435 ரூபீஸுங்களா. வட்டி மட்டும். அசல் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500. என்ன தான் நம்மள கேட்குறாங்க? வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 13 டிவைட் பை 100ங்களா. 2 0 கேன்சலுங்களா. இப்போ 13 கேன்சல் பண்ணலாங்களா. 4 13 13 4 13 52ங்களா. மீதி எவ்வளோ இருக்கும்? 8 12 123 இருக்குங்களா. 123 9 13 117ங்களா. இப்போ மீதி 6 65ல் 5 13 இருக்குங்களா. முடிஞ்சிருச்சுங்களா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளில் பண்ணாலே இது 3 டைம்ஸ் 3 டைம்ஸுங்களா. இது 9 டைம்ஸ் 9 டைம்ஸுங்களா. இது 1 33 33 3 33 99. அப்போ என்னன்றது 3. ஓகேங்களா? அப்போ 3 இயர்ஸ். சரிங்களா? அப்போ என்ன எவ்வளோ? 3 வருஷம். சரிங்களா? அப்போ 3 வருஷம் கழிச்சு தான் வந்து 22,935 மாறி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு 15,625ன்றது 16% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறாங்க. செஞ்சால் வட்டி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்கன்னா கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 15,625ன்னு கொடுத்துட்டாங்களா. அவங்க எண் பார்த்தீங்கன்னா 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் பார்த்தீங்கன்னா 16%ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க கேல்குலேட் பண்ணலையா.
அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை. ஓகேங்களா, காலாண்டுக்கு ஒரு முறைனா வருஷத்துக்கு எத்தனை காலாண்டுகளா பிரிக்கலாம்? 12 மாசத்தை 4 காலாண்டுகளா பிரிக்கலாம். அப்போ ஒரு காலாண்டுக்கு 3 மாசங்களா? அப்போ 9 காலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கலாங்களா? அப்போ 9ல் 3 முறை 3 months இருக்குங்களா? அப்புறம் வட்டி எத்தனை முறை கால்குலேட் பண்றாங்க? 3 times கால்குலேட் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ வட்டியை வந்து காலாண்டு கணக்கிட்டாங்கன்னா அதனோட வட்டி விகிதத்தையும் நம்ம 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 4%. இப்போ நமக்கு என்னன்னா வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 4%. எத்தனை வருஷம்? இப்போ 3 வருஷம் கொடுத்தா 3 முறை பண்ணுவோமா? இவங்க 9 monthsையும் 3 முறையாக பிரிச்சு தான் வட்டி கட்டலாங்களா? சரிங்களா? அப்போ நம்ம 3 times போட போறோம். அசல் நமக்கு என்ன? 15,625 rupees. ஓகேங்களா? இப்போ இதுல 4% என்ன? 4% வர இது 10, இது 1. ஓகேங்களா? இப்போ இதை வந்து 4ஆல பண்ணணும், இதையும் 4ஆல பண்ணி பாருங்க, நமக்கு 4% கிடைச்சிடும். 0.25 நம்ம 4ஆல பண்ணா 1ங்களா? 156 நம்ம 4ஆல பண்ணா என்ன வரும்? 624 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணா நமக்கு இதனோட 4% கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ? 625. சரிங்களா? கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அசல் தொகைக்கு தான் வந்து நம்ம வட்டி கட்டுவோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அசல் தொகைக்கு மட்டும் இல்லை, இந்த வட்டி தொகைக்கும் நம்ம வட்டி கட்டணும். அது பேர் தான் கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ அடுத்த வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கட்டிட்டோமா, அடுத்த செகண்ட் டைம் கட்டணுமா? மொத்தமாக எத்தனை முறை கட்டணும்? 3 முறை கட்டணும். ஓகேங்களா? 3 முறை கட்ட போகிறோம். முதல் முறை அசல் தொகைக்கு மட்டும் வட்டி கட்டிட்டோம். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அதனோட அசல் தொகைக்கான வட்டி அதே 4%ங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த வட்டி தொகை இருக்கு பாருங்க, இதுக்குமான 4% வட்டி நம்ம கட்டணும். ஓகேங்களா? அது பேர் தான் கூட்டு வட்டி. இப்போ இது வந்து 10%, இங்க வச்சா 1%ங்களா? ஓகே. இப்போ 6 வந்து 4ஆல பண்ணா 24, 0.25 4ஆல பண்ணா 1. அப்போ 24 + 1 25. சரிங்களா? இப்போ அடுத்த முறை என்ன பண்ண போறோம்? இந்த அசலுக்கான வட்டி கட்டிட்டோம் 625. அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த 625 இருக்கு இல்லையா, இந்த வட்டிக்கான வட்டி கட்டணும். அது எவ்வளோ? 25. ஓகேங்களா? அப்போ இந்த வட்டி அமௌண்ட் இருக்குங்களா, இதுக்கான 4% நம்ம வட்டியை கட்டணும், அது ஒரு 25. அடுத்து மட்டும் இல்லாமல் இப்போ இதுவும் வந்து அடுத்த வருஷம் முன்னாடி இருந்திருக்குமா? அப்போ இந்த 25 rupeesக்குமே நம்ம வந்து 4% வட்டி கட்டணும். இது 10%, இது 1%. அப்போ 0.25 × 4 1 rupee. ஓகேங்களா? இது மொத்தமாக நம்ம கூட்டினாதான் நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். சரிங்களா? இது மொத்தமாக கூட்டினா 600, 1200, 1800ங்களா? 1875. இப்போ இங்கே மொத்தமாக 75, 76 இருக்குங்களா? இது மட்டும் எவ்வளோ இருக்கும்? 76. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 11, மீதி 1 14, 15, மீதி 1 9 1. சரிங்களா? அப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ? 1951 ரூபாய் நமக்கு கூட்டு வட்டி. சரிங்களா? அதே எஸ்ஐ மட்டும் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஒரு வருஷம் அசலுக்கான வட்டியை மட்டும்தான் கட்டுவோம். சரிங்களா? இது மட்டும் நமக்கு தனி வட்டி. இது வந்து கூட்டு வட்டின்றதுனால எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது தனி வட்டி, இது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? இப்போ கூட்டு வட்டியா கேட்டதுனால நம்ம 76 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5% வருடம் வட்டி விதத்துல பாத்தீங்கன்னா ரூபாய் 7200க்கு எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? 2 வருஷத்துல. அப்போ அவங்க அசல் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 7200ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 2 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. 6 அவங்களே கொடுத்துட்டாங்க. 5% கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து இயர்லி ஒன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறாங்க. அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. எதுவும் அவங்க ஆஃப் இயர்லி இல்லை அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இப்போ அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்னன்றது 2ஆவே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 5% என்னன்னு பாருங்க. என்னன்றது 2ன்றதா 2 முறை பண்ண போறோம். சரிங்களா? முதல் முறை இந்த அசலுக்கான வட்டியை மட்டும் கட்ட போறோம். எவ்வளோனா 5% வட்டி. இது வரைக்கும் தான் 10ங்களா? அப்போ நம்ம 5% டிவைட் பை இது மட்டும் 2 பண்ணணுங்களா? பண்ணால் எவ்வளோ வரும்? 3 ஒரு 6 0ங்களா? 360ன்றது 7200க்கான 5% வட்டி. சரிங்களா? அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம்? இந்த 7200க்கான 5% வட்டி கட்ட போறோம். எவ்வளோ? 360 ரூபாய் கட்ட போறோம். ஆனால் அதோட மட்டும் நிறுத்திக்கலாம். அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? இங்கே இது கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு 5% பாருங்க. இது 10ங்களா? இப்போ இதை டிவைட் 2 பண்ணோம்னா நமக்கு 5% கிடைக்குங்களா? ஒரு முறை 8 முறை. சரிங்களா? 18 ரூபாய். அப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் இதற்கான கூட்டு வட்டி நமக்கு கிடைச்சிடும். எவ்வளோ? இது 720ங்களா? இதோட ஒரு 18 ரூபாய் ஆட் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட்டுக்கான கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ? 738 ரூபாய்.
சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அசல் 46,000க்கு ஒரு ஆண்டு 9 மாத காலகட்டத்துக்கு தனி வட்டி மூலியமா மொத்த தொகையா நமக்கு 52,440 ரூபாய் கிடைக்குதான். கிடைச்சா வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துருக்காங்க 46,000. ஓகேங்களா? எவ்வளோ அந்த என்னன்றது 1 year 9 months கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஆர் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. இதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோனா 52,440 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? நம்மள தனி வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? SI = PNR/100ங்களா? PNR/100 போட்டுட்டோங்களா? அசல் தொகை எவ்வளோ? 46,000. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வட்டி என்னன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு வட்டி கிடைச்சிடுங்களா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,000 6,440 ரூபீஸுங்களா? இப்போ P பார்த்தீங்கன்னா 46,000, N பார்த்தீங்கன்னா 1 year 9 months. இது எப்படிங்க எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year 1 year இருக்கட்டும். இப்போ மொத்தமாக இயராக மாற்றணும்னா 9/12ங்களா? ஏன்னா 1 year மொத்தமாக எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது. அப்போ 9 months 12 months டிவைட் பண்ணி இது கம்ப்ளீட்டாக 1 year ஆகிடுங்களா? இப்போ இதை 3/4 எழுதலாங்களா? இப்போ இதை 1 3/4 எழுதலாங்களா? இப்போ இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக 4 1 4 4 + 3 7/4 எழுதலாமா? அப்போ நமக்கு ஃபுல்லாக என்னன்றது என்ன? 7/4 எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ என்னக்கு எத்தனை? 7/4. ஆர் நமக்கு தெரியாது, அவங்க அதுதான் கேட்குறாங்க. /100ங்களா? 2 0க்கு 2 0ங்களா? முடிஞ்சிருச்சு. மீதி அப்படியே கொண்டு வரலாமா? மீதி அப்படியே கொண்டு வரணும்னா நமக்கு ஆர் மட்டும்தான் தேவை. ஆர் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது? 6,440 இருக்குங்களா? இப்போ இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த கீழே இருக்க 4 மேலே போகும், மேலே இருக்க 7 கீழே வரும், மேலே இன்னொரு என்ன இருக்குது? 460 இருக்குங்களா? அப்போ 460 இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலுங்களா? 1 7 9 63 மீதி 1. அப்போ 2 7 14ங்களா? இப்போ அதுக்கடுத்து ஏதாச்சும் கேன்சல் பண்ணுவோம். 1 46 46 2 46 92ங்களா? அப்போ 2 8. அப்போ ஆறுன்றது எவ்வளோ? 8%. சரிங்களா? ஆறுன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட்டி சதவீதம் பார்த்தீங்கன்னா 4% கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1.5 வருஷத்துக்கு 5,000 ரூபாய்க்கு கூட்டு வட்டி கணக்கிட போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை வருஷத்துக்கு ஒரு முறையும் 1.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? இந்த 1.5 வருஷத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா கூட்டு வட்டி என்ன வரும்? அதே வருஷத்தையே 2 அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா கூட்டு வட்டி எவ்வளோ வரும்? இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க எப்படி சால்வ் பண்ணான்னு பாருங்க. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஆறுன்றது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 4% கொடுத்துட்டாங்களா? என்னன்றது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1.5 year கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டு அசலும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்களா? கொடுத்து அவங்க இதே நம்மள என்ன கேட்குறாங்க? அப்படியே நீங்கள் கணக்கிடுங்கன்னு சொல்ல என்ன கேட்டிருக்காங்க? சிஐ தான் கேட்டிருக்காங்க. இந்த சிஐ அவங்க டைரெக்டாக கேட்கல. நான் வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிடும் போது சிஐ எவ்வளோ வரும், அது அரை வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ணும்போது சிஐ என்ன வரும்? அது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டுலாமா? மொத்தமான அசல் தொகை என்னது? 5,000ங்களா? இதில் வருஷத்துக்கு ஒரு முறைனா ஒரு வருஷம் ஒரு முறை, இன்னொரு ½ year ஒன்று மீதி இருக்குங்களா? அப்போ 2 முறை கணக்கிட போகிறோம். சரிங்களா? 1 yearக்கு ஒரு முறையும் ½ yearக்கு ஒரு முறையும். அப்போ 1 year கணக்கிடும் போது வட்டி சதவீதம் எவ்வளோ? 4%. அப்போ 4ன்னு பார்த்தீங்கன்னா இது 1% × 4 போட்டால் 200 ரூபீஸுங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து ½ year ஆயிடுது. அப்போ வட்டி விகிதமும் நமக்கு பாதி ஆயிடும். ஓகேங்களா? அப்போ /2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2% வரும். இப்போ இதுக்கு 4% வட்டி, இப்போ ½ yearக்கு கணக்கிடும் போது 2% வட்டிங்களா? இப்போ பாருங்க 2%னா இதில் 2% எவ்வளோ? 100. சரிங்களா? ஆனால் நம்ம கணக்கிடுறது என்னது? சிஐ. அப்போ லாஸ்ட்டாக நம்ம கட்டின வட்டி தொகைக்குமான தனி வட்டியை அதாவது வட்டியை நம்ம கட்டி ஆகணும். சரியா? இப்போ இதில் 2% என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா? இது மொத்தமாக கூட்டினா 304 ரூபீஸுங்களா? இப்போ இது வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கட்டும்போது நமக்கு கிடைச்சிருக்க கூட்டு வட்டி. இப்போ வருஷத்தையே அரை வருஷமாக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போனா 1.5 வருஷத்துல 3 அரை வருஷம் இருக்குமா? அப்போ நம்ம 3 முறை வட்டியை கட்ட போகிறோம். சரிங்களா?
வட்டியை வந்து 3 முறையாக பிரித்து கட்டுங்க 1.5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ அசல் தொகை அதே 5000 தான். ஆனால் நம்ம பாதியாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதை வட்டியும் நமக்கு எவ்வளோ பாதியாக குறையும். சரிங்களா? 2%. இப்போ பார்க்கலாம், இதில் 2% எவ்வளோ 100ங்களா? அடுத்து 2% எவ்வளோ 100. அடுத்தது 2% 100 தான். ஓகேங்களா? ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டி தொகைக்கான 2% நம்ம கட்டணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கான 2%, இந்த 100 ரூபீஸ்க்கான ஒரு 2 ரூபீஸ், அப்புறம் இதனோட 2% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 10ங்களா? இப்போ 0.02ன்றது 1%, நமக்கு 2% வேணும். அப்போ 0.04. ஓகேங்களா? இது மொத்தமாக ஆட் பண்ணால் அரை வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கட்டக்கூடிய வட்டி. ஓகேங்களா? கூட்டு வட்டி எவ்வளோன்னு தெரியும். இது வரைக்கும் 306.04 வருங்களா? இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2.04 ரூபீஸ் வருங்களா? அப்போ இதுக்கு வித்தியாசம் என்ன? ரூபாய் 2.04. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா 331 ரூபாய். அப்போ அதே தொகைக்கு அதே காலத்துக்கு அதே வட்டி விதத்துக்கு எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? என்னன்றது 3ன்னு கொடுத்துட்டாங்களா? ஆறுன்றது 10ன்னு கொடுத்துட்டாங்க. அசல் தொகையும் அசல் தொகை கொடுக்கல, அவங்க சிஐ மட்டும் 331 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஸ்ஐ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க அசல் தொகை கொடுக்கவே இல்லை. இதுக்கும் அதே அசல் தொகை தான், இதுக்கும் அதே அசல் தொகை தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கும் அதே 3 வருஷத்துக்கு அதே 10%க்கு எவ்வளோ சிஏ கிடைக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபார்முலாக்குள்ளெல்லாம் போகாமல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்க, அசல் தொகை எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? 100க்கு 10% வட்டி வீதம் 3 வருஷத்துக்குன்னா நமக்கு தனி வட்டி எவ்வளோ வரும்? 10ங்களா? முதல் வருஷம் ஒரு 10%, அடுத்து ஒரு 10%, அடுத்து ஒரு 10%. அப்போ 30 ரூபாய் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கோமா 100 ரூபீஸ்க்கு. அடுத்து அதே 100 ரூபீஸ்க்கு சிஏ கண்டுபிடிக்கலாங்களா? எவ்வளோ? 10%. எவ்வளோ? 10 தான் கட்டியிருப்போம். ஆனால் அடுத்து ஒரு 10%, இதுக்கு ஒரு 1 இதனோட 10% பார்த்தீங்கன்னா 0.1ங்களா? இது மொத்தத்தை கூட்டினா 33.11 வருங்களா? இது நமக்கு கிடைச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு கிடைச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது நமக்கு கிடைச்சிருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? எதுக்கு? 100 ரூபீஸ்க்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க சிஏ என்னது? 331 ரூபாய்ங்களா? இப்போ இந்த 30 ரூபீஸ் ஆக்கு அப்போ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிக்கணும்னா இதையும் பார்த்தீங்கன்னா 10ஆல் பெருக்கலாங்களா? பெருக்கினா என்ன ஆகும்? 3310 ஆகுங்களா? இதை பார்க்கும்போது இது ஒரு முறை, இது 10 முறை இருக்குங்களா? அப்போ 30 முறைனா 300 ரூபாய்ங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ தனி வட்டிக்கு எவ்வளோ வந்திருக்கோம்? 300 ரூபாய் கட்டுற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகள் 1852 மாறும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ? 1600ன்னு கொடுத்துட்டாங்க. ஆர் கேட்குறாங்க. எவ்வளோ? 5% கொடுத்துட்டாங்க. ஆறுமே கொடுத்துட்டு அவங்க என் கேட்குறாங்க. சரிங்களா? என் கேட்குறாங்க. மொத்த தொகையும் கொடுத்துட்ருக்காங்க 1852.20ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மொத்த தொகைக்கும் அசல் தொகைக்குமான வித்தியாசம் தான் நமக்கு என்னன்னு தெரியும். எப்பவுமே வட்டின்னு தெரியும். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சிஐ. சரிங்களா? எவ்வளோ? 252.20ன்னு வருங்களா? இப்போ நம்ம மொத்த தொகையை எடுத்துக்கலாம். சரியா? அசல் 1600ங்களா? இப்போ இதில் 5% வட்டின்னு பார்த்தா எவ்வளோ வரும்? 80 ரூபாய் வருங்களா? இப்போ முதல் வருஷம் 80 ரூபாய் கட்டிப்போமா? 80 ரூபான்றது 252 இல்லை. அடுத்து 2வது வருஷம் இன்னொரு 80 ரூபாய் கட்டலாமா? கட்டிட்டு இந்த 80 ரூபாய்க்குமே 5% எவ்வளோ? 4ங்களா? கட்டிட்டோம். இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் 164 தான் வந்து 252 வரல. அப்போ அடுத்து 3வது வருஷம் கட்டலாம். 3வது வருஷம் அதே 80 ரூபாய் கட்டணும். கட்டிட்டு இப்போ இந்த 80 ரூபாய்க்கான 5% எவ்வளோ? 4. இப்போ இதுக்கு ஒரு 4, இந்த 4ல் 5%ன்றது என்னது? இது 10ங்களா? அப்போ 0.2. அப்போ நம்ம இது மொத்தத்தையும் ஆட் பண்ணலாங்களா? 160
ப்ளஸ் 12 ப்ளஸ் 0.2ங்களா, இதை ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 162.40. ஓகேங்களா, 240. ஓகேங்களா, இது மொத்தம் ஆட் பண்ணால் நமக்கு 252.02 வருங்களா. அப்போது 3 வருஷத்துக்கு நமக்கு வட்டி கட்டியிருந்தா தான் நமக்கு வட்டி எவ்வளோ வருது 252 ரூபாய் வருதுங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேங்களா, ஏதோ ஃபார்முலா இல்லாமல் இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையோட தனி வட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எஸ்ஐ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 90 ரூபாயா. அப்போ அதே தொகைக்கு 6 ஆண்டுக்கு 7% வட்டினா எவ்வளோ தனி வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்றது 6% கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்னன்றது 3 கொடுத்துட்டாங்க. அவங்க இங்கே அசலும் கொடுக்கல, மொத்த தொகையும் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க, அப்போது அதே தொகை தான். ஓகேவா, தொகை சேம். ஆனால் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7%. சரிங்களா, வட்டி விகிதம் 7%. இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் எஸ்ஐ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, முதல்ல நமக்கு இதுக்கு அசல் தொகை என்னன்னு தெரியணுமா. அப்போ முதல்ல நம்ம அசல் தொகை கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐ = PNR/100ங்களா. எஸ்ஐ எவ்வளோ 90 ரூபாய். பி நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். என்ன எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, வட்டி பர்சன்டேஜ் வந்து 6, 100ங்களா. 4 3 3 3 9 0ங்களா. 4 6 6 IR 30ங்களா. இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பி வேணும்னா 100 × 5ங்களா. அப்போ அசல் தொகை எவ்வளோ 500 ரூபாய். சரிங்களா, அப்போ இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா. இப்போ அசல் தொகை தெரிஞ்சிருச்சு 500 ரூபாய். அதே அசல் தொகைக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 500 ரூபாய்க்கே தான் 7% வட்டி விதத்தில் 6 வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டி வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ 2 0 2 0ங்களா. IR 30 30 7 210ங்களா. அப்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 210 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 கொடுத்துறாங்க. அப்போ அசல் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை நம்ம ஃபஸ்ட்டு 100க்கு வச்சோம் இல்லைங்களா, 100 வச்சுக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 100ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அசல் தொகையை கேட்குறாங்க, அதனால் நமக்கு தெரியாது. அதான் அசல் வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 100க்கு 15%னா 3 years. சரிங்களா, எவ்வளோ எஸ்ஐன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எஸ்ஐ எவ்வளோ வரும் 15னா இது 10 15ங்களா. அப்போ 45 வருங்களா. அப்போ 15 × 3 டைம்ஸுங்களா. அப்போ 45 வந்துருக்குமா. அதே சிஐ பார்த்துடலாங்களா. சிஐ எவ்வளோ வரும் 100க்கு 15னா முதல்ல 15 கட்டிட்டு வந்திருப்போமா. 3 வருஷத்துக்குன்றதா 15 கட்டிட்டு வந்திருப்போம். இதில் 10% எவ்வளோ 1.5. ஆனால் அவங்க கேட்டது 15. ஓகேவா, அப்போது 1% எவ்வளோ 1.15 × 15 பண்ணால் நமக்கு 15% கிடைச்சிடுமா. பார்த்தா 225 வருங்களா. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்போ 2.25ங்களா. அப்போ இந்த 15க்கு ஒரு 2.25ங்களா. அப்போ இன்னொரு 15க்கும் கட்டணுமா. அப்போ 2.25. இப்போ அடுத்து பார்க்கணும் 2.25 அப்படிக்கா. இதனோட 15% நமக்கு வேணும். இது 10%. இப்போ 1%னா 0.0225ங்களா. இதுக்கான 15% என்னன்னு பார்க்கணும். சரிங்களா, இப்போ 5 25 மீதம் 2 2 2 5 10 12 மீதம் 1 2 5 10 11ங்களா. அப்புறம் 5 4 பேருக்குன்னா 5 2 2ங்களா. 5 7 3 3ங்களா. 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஓகேவா, அப்போது 0.3375. இது மொத்தமே நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா, இது ஒரு 45 இருக்கட்டும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 6.75. அடுத்து அந்த 0.3375ங்களா. இது மொத்தமாக ஆட் பண்ணாங்க 5 7 8 10 இது ஒன்று 7. ஓகேங்களா, 7.0875. ஏன் இதை நான் தனியாக கூட்டியிருக்கேன்னா அவங்க நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்கு மேலே வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போது வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, இது வந்திருக்குங்களா. அப்போ வித்தியாசம் அது நம்மள என்ன கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. அசல் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் 100ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, அப்போது 7.0875ன்றது எவ்வளோனா 1134ங்களா. அப்போ 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாங்களா. கண்டுபிடிச்சா நமக்கு அசல் கிடைச்சிடுங்களா. இப்போ x = 100 × 1134
டிவைட் பை 7.0875ங்களா. இந்த 4 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த புள்ளி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எத்தனை ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருந்ததோ அத்தனை 0 மேலே பெருக்கிக்கணும். சரிங்களா? அப்போ 4 0 வரை மேலே பெருக்கிக்கிறோன்னா நமக்கு இங்கே கீழே கம்ப்ளீட்டாக புள்ளி இல்லாமல் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 டேபிளால் வருங்களா. 3 3 9 மீதி ஒரு 2ங்களா, 7 3 21 மீதி ஒரு 2 8 3 24ங்களா. இது 2 3 6 3 3 9 6 3 18 2 3 6 5 3 15ங்களா. இப்போ திரும்ப இதுவும் 3 டேபிளால் வருங்களா. 1 3 3 2 3 6 6 3 18ங்களா. இப்போ இதையும் அடிச்சோன்னா நம்ம 7 3 21 8 3 24 7 3 21 5 3 15. ஓகேங்களா. இப்போ இதுவும் திரும்ப வரும் 4 times 3 timesங்களா, இல்லை 4 times 2 times. சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம். நம்ம மேலே 42 இருக்குது, இப்போது கீழே இங்கே 100, இங்கே ஒரு 10,000 இருக்குங்களா. டிவைட் பை கீழே என்ன வந்திருக்கு நமக்கு 7 8 டிவைட் பண்ணணுமா, ஏன்னா இங்கே 42 போட்டுட்டோம். அப்போ நம்ம 7 8 பண்ணணும். 2 times மீதி ஒரு 6 times திரும்ப 2 times 1ங்களா. கீழே என்ன இருக்குது நமக்கு 2 6 2 5 இருக்குங்களா. இப்போ இதையும் நம்ம திரும்ப 3 டேபிளாக போடலாங்களா. 8 3 24 மீதி ஒரு 2 7 3 21 5 3 15ங்களா. இப்போ இது 1 3 3 4 3 12ங்களா. இப்போ இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்த்தா 7 டேபிளில் வரும் பாருங்கள். 2 முறை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே 7 மீதி ஒரு 1ங்களா. 2 7 14 மீதி 3, அப்போ 5 7 35 மீதி மேலே 2 இருக்குது, இங்கே கீழே 125 இருக்குது. அப்போ 5 25 125 4 25 100ங்களா. அப்போ மேலே நமக்கு எவ்வளோ இருக்குது 80,000 வந்துருக்குங்களா. டிவைட் பை 5. சரிங்களா? இப்போ இது நம்ம டிவைட் பண்ணால் ஒரு முறை 6 முறைங்களா. அப்போ நமக்கு அசல் தொகை என்ன வரும் 16,000. சரிங்களா? அசல் தொகை நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,000. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தண்ணி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கொடுத்துறாங்க. முன்ன வந்து அசல் தொகை கொடுக்கல, அதனால நம்ம 100ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம். அசல் தொகை கொடுத்துட்டு இருக்காங்க 5000. இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? 5000 ஆர் பார்த்தீங்கன்னா 2% கொடுத்துட்டாங்க, என்ன அவங்க கொடுத்துட்டாங்க 1 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பட் அவங்க எப்படி கணக்கிட போறாங்களா, அரை வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ 2 முறையா வருங்களா. ஒரு வருஷத்துல 2 அரையாண்டு இருக்குமா. அப்போ இதையும் டிவைட் 2 பண்ற மாதிரி இருக்குமா. அப்போ ஆறுன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் 1%. ஓகேங்களா? இப்போ 5000க்கு 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50-50. ஓகேவா? 2 முறை கட்ட போகிறோம். இது நம்மளோட தனி வட்டி. சரிங்களா? 100 ரூபாய் கட்டியிருப்போம். அடுத்து கூட்டு வட்டி பார்த்தோன்னா அதே 50 ரூபாய் தான் கட்டியிருப்போம். பட் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்போம், இதில் 10% இது 1%. அப்போ இந்த 0.5 நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட்டு வட்டியில் கட்டியிருப்போம். இங்கே 100 தான், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 கட்டியிருப்போம். அவங்க என்ன கேட்குறாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் கேட்குறாங்க. இங்கே 100 சேமாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது 0.5. அப்போ இதுதான் அது ரெண்டுத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் 0.5. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மிஷின் இருக்கா, அதனோட மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா 18,000. ஆனால் வந்து அது வருஷத்துக்கு ஒரு முறை 16 இன்ட்டு 2/3% குறைஞ்சிட்டே வருது. ஓகேங்களா? அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து கூட்டு வட்டி மாதிரி தான். ஓகேவா? நம்ம அப்படியே 18,000லேருந்தே அப்படியே குறைச்சிட போகிறது கிடையாது. 18,000லேருந்து முதல்ல ஒரு 16 2/3% குறைஞ்சிருக்கும். திரும்ப வந்த வேல்யூவில் திரும்ப 16 2/3 குறைஞ்சிருக்குமா. அப்போ இது வந்து கூட்டு வட்டி மாதிரி தான். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்ம்ல என்ன, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல மொத்த தொகை கொடுத்துட்ருக்காங்க 18,000. சாரி, அசல் தொகை கொடுத்துட்ருக்காங்க, வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 16 2/3% கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு என்ன அவங்க கொடுத்துட்ருக்காங்க 2ன்னு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, அப்போ 2 வருஷம் கழிச்சு அதனோட மொத்த தொகை எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா இருக்குது எப்படிங்களா, A = P × 1/1 - R/100 × Nங்களா. இப்போ அசல் தொகை எவ்வளோ 18,000ங்களா. 1 - R பார்த்தீங்கன்னா 16 2/3 இருக்குது. இது எப்படி எழுதலாம், × 3 பண்ணால் 48 + 2 50/3 எழுதலாமா.
இப்போ 50/3 எழுதலாமா? ஆல்ரெடி ஒரு 100 இருக்குங்களா? அப்போ 100 3 × 100னா 300ங்களா? n எவ்வளோ 2ங்களா? இப்போ இதையும் பண்ணனா 18,000 அப்படியே வெளியவே இருக்கும். இப்போ ஒரு 0ங்களா? 1 5 5 6 5 30ங்களா? 1 6 6 6 மைனஸ் இங்கே 1 இருக்கிறது அர்த்தமா? அப்போ 5/6ங்களா? ஸ்கொயர் இருக்குன்றதுனால இது 2 முறை எழுதிக்கலாங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 6 6 3 6 18ங்களா? இப்போ 1 6 6 5 6 30 2 0ங்களா? இப்போ 500 × 5 × 5 முதல்ல 5 5 பண்ணிட்டா நமக்கு என்னது 125ங்களா? 5³ அப்போ 2 0 இங்கே. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12,500. 2 வருஷம் கழிச்சு அந்த மிஷினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 12,500. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில், இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, ரிப்பீட்டட் தான் இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேவா? ஆல்ரெடி முன்னாடி சால்வ் பண்ணோம் நாம. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் இயர் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே நம்ம 3 வருஷத்துக்குன்னு வந்தோம், இங்கே 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அசல் தொகை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 15,625ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து எத்தனை எண்ணு கொடுத்தாங்க? 6 monthsன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஆறு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 16% கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு நாங்கள் வட்டி வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கேல்குலேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு வருஷத்தை 4 காலாண்டுகளாக பிரிக்கலாம். அப்போ 6ல் பார்த்தீங்கன்னா 2 காலாண்டு இருக்கும். ஓகேங்களா? கூட்டினா அப்போ 2 முறையாக நம்ம வந்து வட்டி கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ டிவைட் இங்கே 4. அப்போ 6ன்றது நமக்கு எவ்வளோ? 4%. சரிங்களா? எத்தனை முறை வட்டி கட்ட போகிறோம்? 2 முறையாக கட்ட போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் 4% பார்த்தீங்கன்னா இது 1%, இது 10, இது 1ங்களா? அப்போ 156 × 4 0.25 × 4 பண்ணணுங்களா? 0.25 × 4 பண்ணால் 1 + இது பண்ணால் 624. ஆன்சர் வந்து 625ங்களா? 625 625 2 முறை கட்டியிருப்போம். கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால இதுக்கு ஒரு 4% நம்ம வட்டி கட்டணும். இது 4, இது வந்து 10, இது வந்து 1ங்களா? அப்போ × 4 பண்ணால் 6 4 24. 0.25 × 4 1ங்களா? அப்போ 25. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். இது எவ்வளோ? 1200 1250ங்களா? அதோட ஒரு 25 நம்ம கூட்டணும். சரிங்களா? கூட்டினா 5 7 2 1ங்களா? இப்போ ஆன்சர் 1275. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8000க்கு 3 ஆண்டுகள கூட்டு தொகையை எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 9261 ரூபாய் கிடைச்சிருக்கா. ஓகேங்களா? அப்போ கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 6 தான் நம்ம என்னன்னு கேட்குறாங்க. அசல் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 8000 கொடுத்துட்டாங்க. இயர் அவங்க கொடுத்துருக்காங்களா? 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்றது 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏதாச்சும்னா இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி கால்குலேட் பண்ண போகிறோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ 6 தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து எத்தனை வருஷன்றது போட்டுடலாம். ஆனால் 6 நம்மளை கேட்குறாங்க, அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நியரஸ்ட்டாக என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் தொகை கழிச்சு பாருங்களா. கழிச்சா நமக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது? 1261 ரூபாங்களா? அப்போ இதுதான் நம்மளோட கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ 1261 ரூபாய் நமக்கு கூட்டு வட்டி வரணும். அப்போ எந்த வட்டி விகிதத்தில் நமக்கு இவ்வளோ வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம 5 எடுத்துக்கலாம். மீதி வந்து அப்படியே 3 4 இருக்குது, 500 ரவுண்டாக இருக்குது. அப்போ நம்ம 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 10, இதில் 5னா 400ங்களா? அவங்களே கொடுத்துட்டாங்க 3 இயர்ஸ்க்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது 3rd இயருங்களா? அப்போ 3 வருஷத்துக்குமே 400 ரூபாய் வட்டி கட்ட போகிறோம். கட்டிட்டு அடுத்து இந்த 400 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு பார்க்கலாம். 20 ரூபாய்ங்களா? அடுத்து இந்த 400 ரூபாய்க்கு ஒரு 20, இந்த 400 ரூபாய்க்கு ஒரு 20, இந்த 20 ரூபாயில் ஒரு 4% பார்த்தீங்கன்னா இது 10, இதில் 5 பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? மொத்தம் கூட்டினா 1200 ப்ளஸ் இங்கே 61. அப்போ கூட்டினா 1261 வந்துருச்சுங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் 5%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட அசலுக்கு 48,000. சரிங்களா? இதுக்கு 2 வருஷம் 3 மாசத்துக்கு எவ்வளோ தனி வட்டின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க தனி வட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ தீன்றது 48,000, என் பார்த்தீங்கன்னா 2 years 3 monthsன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு 6 கொடுத்துருக்காங்களான்னா
6 தான் நம்மள கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ? 55,560 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5,000 ஒரு 2,000 7,516 வந்துருச்சுங்களா? இப்போ SI is equal PNR/100. P எவ்வளோ? 48,000. N எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 years 3 months கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 months எழுதலாம், 3/12 எழுதலாமா? அப்போ 1/4ங்களா? இது எப்படிலாம் 8 9/4 எழுதலாமா? அப்போ N இருக்கிறதுல 9/4. 6 தான் நம்மளை கேட்குறாங்க. /100ங்களா? 2 0க்கு 2 0 கேன்சலுங்களா? இது ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? ஒரு முறை 2 முறைங்களா? 0ங்களா? இப்போ நமக்கு R வேணும். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் 7,560 அப்படியே இருக்கும். இந்த பக்கம் கீழே வந்து 9 × 120 வருங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலுங்களா? ஒரு 9 9 8 9 72ங்களா? மீதி ஒரு 3 இருக்குங்களா? அப்போ 4 9 36. ஒரு 12 12 7 12 84ங்களா? அப்போ ஆறுன்றது எவ்வளோ? 7%. சரிங்களா? ஆறுன்றது எவ்வளோ? 7%. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். 3 1/3. ஓகேங்களா? சேம் வேல்யூ கூட மாற அதே வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல ஒரு தொகை என்னன்னா 2 மடங்கா ஆகுது. ஓகேங்களா? ஒரு தொகைன்றது அசல். ஓகேவா? 5 வருஷத்துல Pன்றது 2 மடங்குன்னா அப்போ 2 Pயா மாறுதான். எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல மாறுது. ஓகேங்களா? 5 yearsல மாறுதான். அப்போ அதனோட தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? R என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது N is equal to நமக்கு 5. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். SI is equal to PNR/100ங்களா? ஓகேங்களா? இப்போ SI வேணும்னா இது மொத்த தொகை. ஓகேவா? அப்போ மொத்த தொகையிலிருந்து அசல் தொகை Pங்களா கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? P. இது என்னது? வட்டி தொகை. சரிங்களா? அப்போ வட்டி எவ்வளோ? P. சரிங்களா? P = P × N எவ்வளோ? 5 × R எவ்வளோன்னு தெரியாததான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ R 100ங்களா? Pக்கு P கேன்சலுங்களா? ஒரு 5 5 2 5 10 ஒரு 0ங்களா? அப்போ ஆறுன்றது கீழே இருக்க 20 இந்த பக்கம் மேலே வந்துருங்களா? 20. அப்போ ஆறுன்றது எவ்வளோ? 20%. இப்போ வட்டி விகிதம் 20% இருந்தால் தான் அந்த தொகை வந்து 5 வருஷத்துல அப்படி டபுள் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 2% வட்டி வீதம் அப்படின்னா தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அவங்க அசல் கொடுத்துட்டாங்க. Pன்றது 10 ரூபாய்ன்னு கொடுத்துட்டாங்க. Nன்றது ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்க. Rன்றது 2% கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அவங்க நம்ம என்ன கேட்குறாங்க? SI கேட்குறாங்க. ஓகேங்களா? தனி வட்டி கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். SI is equal to PNR/100ங்களா? P எவ்வளோ? 10ங்களா? அப்போ N எவ்வளோ? 1 Rன்றது 2 /100ங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 2 10ஆல் வகுத்தோன்னா 0.2ங்களா? அப்போ இப்போ இதுக்கான 10 ரூபாய்க்கு 2%ன்னு ஒரு வருடத்துக்கு கழிச்சு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆன்சர் 16,000 நம்ம இப்போ தான் பார்த்தோம். பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகள்ல 60% ஆகுது. ஓகேவா? அசல்ன்றது எவ்வளோன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து 6 இயர்ஸ்ல எவ்வளோ அதிகமாகுதான்? 60% அதிகமாகுதான். ஓகேங்களா? அப்போ அந்த அசல் வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாகும்? 10% அதிகமாகுங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%மா? இல்லை, இதை வந்து PNR/100ல போட்டாலும் நமக்கு ஆரோட வேல்யூ 10 தான் வரும். சரிங்களா? இப்போ 10% தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதே 10%க்கு ரூபாய் 12,000. ஓகேங்களா? 12,000க்கு அதே 10% வட்டியில அதே 3 வருஷங்கள். ஓகேவா? 3 years. ஓகேங்களா? அதே 3 years. ஓகேங்களா? 3 yearsக்கு எவ்வளோ கூட்டு வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? CA எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாங்களா? இப்போ 3 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா? அப்போ 3 முறை நம்ம வட்டி கட்ட போகிறோம். அப்போ 3 முறை போட்டுக்கலாம். இதில் 10% 1,200ங்களா? இப்போ 3 வருஷமா அதே 1,200 ரூபாய் கட்ட போகிறோம். தனி வட்டினா இதோட முடிஞ்சிடும். ஆனால் இது கூட்டு வட்டின்றதுனால இந்த வட்டி தொகைக்கும் ஒரு வட்டி நம்ம கட்டி ஆகணும். அதுதான் கூட்டு வட்டி. சரியா? இப்போ இதில் 10% எவ்வளோ? 120ங்களா?
அடுத்து பாருங்க, இதுக்கான ஒரு 10%, அப்புறம் இந்த 1200க்கான ஒரு 10%, இந்த 120க்கான ஒரு 10% எவ்வளோனா 12 ரூபாய். சரிங்களா? இது மொத்தமும் தான் நம்ம இதுக்கு கட்ட போகிற கூட்டு வட்டி. இது மூணையும் கூட்டினா 0063ங்களா, 3600. இது மொத்தம் கூட்டினா 360 rupees, ஒரு 12 rupeesங்களா. இது மொத்தம் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2793. ஓகேங்களா? 3972 rupees. ஓகேங்களா? 3972 rupees. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகள்ல 2 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தனி வட்டி கிடைக்கும். அப்ப அதனோட வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 ரூபாய் 50 காசு. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கதை நம்ம தெளிவா எடுத்து எழுதிக்கலாம். அசல் பாத்தீங்கன்னா 1500 ரூபாவா? ஓகேங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 2 வட்டியோட. ஓகேங்களா? அப்போ 2 வட்டி நம்ம I1 I2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இதனோட வித்தியாசம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 13 ரூபாய் 50 காசுன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க வேற எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நம்மள என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ அந்த வட்டி விகிதங்களோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ R1 - R2 தான் நம்மளுக்கு கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரியுங்களா? இப்போ I1 - I2 ஈக்குவல் டு தான் 13.50 அவங்க கொடுத்துருக்காங்களா? இப்போ I1க்கு ஃபார்முலா என்ன? ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். SIக்கான ஃபார்முலா என்ன? PNR/100ங்களா? இதை நம்ம PN R1/100ன்னு எடுத்துக்கலாமா? இங்கே I2னா R2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ PN R2/100ங்களா? இப்போ இதனோட வேல்யூ தான் எவ்வளோ? 13 ரூபாய் 50 காசுன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதில் PN/100ன்றது ரெண்டுத்துமே காமனாக இருக்கா? அப்போ இதை வெளியே எடுத்து எழுதிக்கலாமா? PN/100 எடுத்துக்கிட்டால் நமக்கு மீதி என்ன இருக்கும்ல? R1 - R2ன்னு இருக்குங்களா? இப்போ இதனோட மதிப்பு தான் 13.50 காசு. ஓகேவா? 50. இப்போ நமக்கு R1 - R2 தான் வேணும். அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகலாமா? 0.50. இங்கே கீழே 100 மேலே போயிடுங்களா? 100 கீழே P × Nன்னு வருங்களா? P × Nனுக்கும் வேல்யூ தெரியுங்களா நமக்கு? இப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ இது 100 பெருக்குனா 2 0 போயிடுங்களா? அப்போ 1350 அசல் எவ்வளோ? 1500ங்களா? N பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலுங்களா? 1 3 3 நாமும் 12 I3 15ங்களா? இப்போ இதை 5ஆல் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக பாருங்க. ஒரு 150 150. இப்போ 450ன்னு பார்த்திங்களாங்களா? மேலே ஒரு பாயிண்ட் வச்சுன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாங்களா? இப்போ இதில் எத்தனை முறை இருக்குன்னா 3 முறை இருக்குங்களா? 150. அப்போ R1 - R2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.3%. சரிங்களா? அவ்வளோதான் இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.